வெல்கம் பேக் டு பிரதீஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம மூளை ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு மூளையை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மூளையை வேக வச்சு எடுத்துக்க போறோம். போச் பண்ணி மூளையை நம்ம என்ன ஃப்ரை பண்ணாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி யூஸ் பண்ணாதான் நமக்கு மூளை நல்லாவே அந்த ஃப்ரை கிடைக்கும். இல்லைன்னா நம்ம குழம்புலயே அது மசிஞ்சு ஒரு மாதிரி வேற கன்சிஸ்டன்சி ஆயிடும். அதுக்காக நான் இந்த மூளையை 4 பீசஸா கட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பிரெயின் பீசஸ் அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 3 to 4 minutes நல்லா பாயிலிங் டைம்லயே அதை நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 to 4 minutesலயே இந்த மாதிரி எக்கோட ஒயிட் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த டைம்ல நீங்க இதை எடுத்துக்கலாம். மூளை ஃப்ரைக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை நல்லா ஈரத்தன்மை போக வறுத்த உடனே நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றி இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு, ஆயில் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். அது ஃப்ரை ஆன உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ பச்சை மிளகாயோட வாசனை நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சமா கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலர்ல, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளியை மாத்திரம் இதில் நல்லா அறுத்துட்டு அதை கையிலேயே நல்லா மசிச்சு விட்டு அதில் ஆட் பண்ணுங்க. இப்போதான் அந்த தக்காளியோட ஜூஸ் நல்லா நம்மளுடைய அந்த தொக்குல இறங்கி சுவை ரொம்ப கூடி கிடைக்கும். இப்போ மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இப்போ நம்ம இந்த மிக்ஸை நல்லா வதக்கி விடலாம். உப்பு தேவையான அளவு, இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மசாலா போட்ட உடனே நமக்கு நார்மலா நம்மளுடைய அந்த மசாலா கருக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைம்ல கொஞ்சமா தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இது நீங்க மசாலா வேகறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 1 to 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம மசாலா அந்த ரா ஃப்ளேவர் போயிருக்கும். இந்த டைம்ல இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இந்த தொக்கு நல்லா மசிச்சு விடுங்க. அப்பதான் நமக்கு அந்த மூளையோடு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட இந்த மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம போச் பண்ணி வச்சிருக்க அந்த பிரைன் பீசஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஜென்ட்லாக நீங்கள் அதை அப்படியே திருப்பி விடுங்க. நம்மளோட அந்த ரெடி பண்ண அந்த மசாலா வந்து இந்த பிரைன் பீசஸில் இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரெயினை வந்து உடைச்சிட வேண்டாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கங்காட்டி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவினதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஜீரகம் மிளகு கருவேப்பிலை அந்த பவுடரை வந்து இது மேலே டாப்பிங்காக நீங்கள் தூவி விட்டுட்டு நீங்கள் அதை இறக்கிட்டா உங்களோட மூளை ஃப்ரை ரொம்பவே அருமையாக ரெடி. இந்த பெப்பர் பிரைன் ஃப்ரை கடையில் கிடைக்கிற அதே சுவையில் நம்ம வீட்டில் இப்போ ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.